தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/2/2026 செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 3:17 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு கார்த்திகை விரதம். கந்தன் புகழ் பாட வேண்டிய நாள். முருகன் புகழ் பாடினால் முன்னேற்றம் கிடைக்கும். வேலவனை வழிபட்டால் வெற்றிகள் குவியும். வள்ளி மணாளனை வழிபட்டால் வளர்ச்சிகள் கூடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மனித வாழ்க்கைக்கும் தாவரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆரம்பத்தில் இப்போ நம்ம வீடுகளிலேயே தாவரங்கள் வளர்க்குறோம். அவரை வளர்க்குறோம், கத்திரி வளர்க்கலாம், கீரை, அது மட்டும் இல்லை வெண்டைக்காய், சுண்டைக்காய், இது கொத்தமல்லி, இதெல்லாம் நம்ம போடுறோம். இப்படி மண் தரை இருந்தால் போடலாம். அது நமக்கு உணவுக்கு ஆகுது. ரெண்டாவது, இந்த தாவரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, முதல்ல மனிதன் தோன்றிய காலத்தில் இறைவன் மனிதனை படைத்த காலத்தில் மனிதன் பிரச்சனை இல்லாமல் இருந்தாராம். அதுக்கு பிறகு பிரச்சனைகள் வருகிற பொழுது இறைவனை நாடுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி சூடுகிற பொழுது வரம் கேட்கணும்னு நினைச்சாரு. இறைவனை பார்த்து வரம் அப்படின்னு கேட்டா அவர் தாவரத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட தாவரங்களிலே கும்பிடும் தாவரங்கள் எதது, சாப்பிடும் தாவரங்கள் எதது, தெய்வீக மூலிகை எததுன்னு நம்ம பிரித்து பார்க்கணும். அந்த அடிப்படையில் சில இடங்கள்ல பாருங்க, மரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிட்டோம்னா வரங்கள் நமக்கு உடனே கிடைக்கும். சாதாரணமாக நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வன்னி மரத்தடி பிள்ளையார்னு இருக்கு. அந்த பிள்ளையார் கோயிலில் எத்தனையோ பெண் பார்க்கும் படலங்கள் நடந்திருக்கு. பெண்ணு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறதெல்லாம் நிறைய, எனக்கு தெரிஞ்சே ஒரு பல்லாயிரக்கணக்கான பேரை இங்கே முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி குன்றக்குடியில் கூட ஒரு இடத்துல அரச மரமும் பன்னீர் மரமும் இணைஞ்சிருக்க இடத்துல பாடுவார் முத்தப்பருடைய சிலை இருக்கு. ஆசுகவியாக வாழ்ந்த அருட்கவி. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் அந்த இடத்துல நின்று மழை வரலையே இந்த ஊர்ல அப்படின்னு மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம். உடனே மழை வருவதற்காக வானத்தை நோக்கி பாடல் பாடினார். உடனே மழை வந்துருச்சு. அந்த இடத்துல வள்ளிமணாள பெருமான், குன்றக்குடி முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, தேர்ல வெள்ளி ரதத்துல வர்றாரு. அந்த இடத்துல வர்ற போது மழை பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓராண்டுகளாக மழை இல்லையே, ஐயா ஏதாவது பாட்டு பாடுங்கன்னாங்க. அவர் ஆசு கவி. அந்த சுற்றுப்பிரகாரத்தில் குன்றக்குடி மலையை சுற்றி வருகிற ஒரு இடத்துல அவருடைய சிலை இருக்கு. அதுக்கு பக்கத்துல அரச மரமும் இருக்கு, பன்னீர் மரமும் இணைஞ்சிருக்கு. மலை குன்றுல அவருடைய கோயில சின்னமா இருக்கு. அந்த கோயில்கிட்ட அவர் அந்த இடத்துக்கிட்ட நின்று வானத்தை நோக்கி பாடினாரு. பாடின உடனேயே மழை வந்துருச்சு. சரி, வந்த மழை நிற்கவே இல்லை. எல்லா மக்களும் சொன்னாங்க, இது மழையை நீங்க நிறுத்தணுமேனாங்க. ஆனா இயற்கையை தடுத்து நிறுத்தக்கூடாது. இப்படி ஒரு நாள் முழுவதும் மழை வந்தா முருகப்பெருமான் பவனி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காவது நீ வழிவிடுன்னு திரும்ப வானத்தை நோக்கி பாடினாரு. மழை நின்றுச்சு. மழை வருவதற்கும் மழை நிற்பதற்கும் பாடியவர். ஆகையினாலே மழை வர பாடிய மகாகவின்னு நான் சொல்றது வழக்கம். இது ஒரு சின்ன உதாரணம். அவர் அந்த மழை வர்றதுக்குன்னு ஒரு 4 வரி பாடல் பாடியிருக்கிறாரு. அந்த பாடலை நான் உங்களுக்கு பெரிதொரு முறை சொல்றேன். அந்த பாடலை கல்வெட்டுல சிவகங்கை மாவட்டம் கீழச்சுவல்பட்டி பஸ் நிலையத்தில் வச்சிருக்காங்க. தமிழ் மன்றம் சார்பாக திறக்க வச்சாங்க. தமிழ் மன்றம்ங்கிறது ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மேடை போட்டு இருந்துச்சு. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த போர்டு நிறுவனாங்க. அதை திறப்பு விழாவுக்காக, அந்த திறப்பு விழாவுக்கு தலைவர் வந்தாரு. திறந்து வைக்க வர்ற போது மாலை 4 மணி, நல்ல வெயில். ஆனால் திறந்த உடனேயே மழை வந்துருச்சு. மழை வர பாடிய பாடலை அந்த கல்வெட்டை திறந்து வைத்த உடனேயே மழை எல்லாரும் கொடை பிடிச்சுக்கிட்டு தான் மன்றத்துக்கு வர்றாப்புல வந்துச்சு. இதை நான் கண்கூடாக பார்த்தேன். காரணம் என்னன்னா, 400 ஆண்டுகள் கழித்தும் அந்த ஆசுகவியினுடைய பாடலுக்கு வலிமை இருக்கு. அந்த ஆசுகவி அருட்கவியாக வாழ்ந்த அந்த முத்தப்பருடைய சிலை எங்கே இருக்குன்னா, இந்த குன்றக்குடி சுற்றுவட்டார அந்த பிரகாரத்தில், சுற்று பிரகாரத்தில் அதுக்கு பக்கத்தில் 2 மரங்கள் இருக்கு. அரசு மரம், பன்னீர் மரம். நம்ம அரசு விழாக்கள்ல கலந்துக்கணும், நம்மளை பன்னீர் தெளிச்சு வரவேற்கணும், அரசாங்க யோகம் நமக்கு கிடைக்கணும், நல்ல ராஜ யோகம் கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரி மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கணும். இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதிகள் கும்பிட்டா கூட அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். அது மாதிரி தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலதான் இப்ப ஆலயங்கள் தோறும் தாவரம் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்றாங்க, ஆலயத்தில் உள்ள ஸ்தல விருட்சம் அப்படிம்பாங்க. அந்த ஸ்தல விருட்சத்தை கண்டிப்பாக கும்பிடணும். இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் ஸ்தல விருட்சம் பலாமரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய பெருமை, அந்த மரத்தை நம்ம கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அழிஞ்சா மரம்னு ஒரு அற்புதமான மரம், ஏரழிஞ்சி அதுல பழுத்த பழம் தரையில் விழுந்து திரும்ப மரத்தில் ஒட்டிக்கிட்டு மேக்கன் பவர் உள்ளது. அது எந்த ஆலயத்தில் இருக்கு, அதை கும்பிட்டா என்ன நடக்குங்கிறத பற்றி எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தாவர வழிபாடுகளை தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வள்ளிமணாள பெருமான் வழிபாட்டால் வளர்ச்சி கூடுகின்ற நாள்.
வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது. பிள்ளைகளால் சிறு விரயங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நீங்கள் நனவாக்கலாம். விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் உச்சம், மனதுகாரகன் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது மனதில் எதை நினைத்தீர்களோ அது கண்டிப்பாக நடைபெறும். அதிலும் குறிப்பாக இன்று கார்த்திகை விரதம் என்பதனாலே நீங்கள் வேலவன் புகழ் பாடினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குகன் புகழ் பாடினால் உங்களுக்கு குறைகள் அகலும். இன்றைக்கு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதனாலே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். இதுவரை உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்று விரும்பி வந்து இணையலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 10க்கு அதிபதி குரு ராசியில் இருக்கின்ற பொழுது புதிதாக சில திட்டங்களை தீட்டி வழிவகுத்துக் கொள்வீர்கள். கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாற நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழில் தொடங்குவது பற்றியோ அல்லது உத்தியோகத்தில் இலாகா மாற்றங்கள் பற்றியோ நீங்கள் சிந்திக்கலாம். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இருந்தாலும் குரு 12ல் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 6க்கு அதிபதி 12ல் இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையிலே சில காரியங்கள் திடீரென உங்களுக்கு நடைபெற்ற மகிழ்ச்சியை வழங்கும். சேமிப்பு கரைகிறதே என்ற கவலை மாறி கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். இன்று கார்த்திகை திருநாள் என்பதனாலே கந்தன் புகழ் பாட வேண்டும். ராசியிலேயே கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கப் போகின்றது. நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, படித்து முடித்து இல்லத்திலேயே இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டால் இப்பொழுது வேலை கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அரசாங்கத்திலும் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வருகின்ற நாள். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையலாம். அது மட்டுமல்ல, பதவி வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு உண்டு. பழைய பதவியிலிருந்து விடுபட்டு புதிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். 10லே குரு இருக்கின்றார். உத்தியோகமாக இருந்தால் கூட நீங்கள் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்வதற்கு இடையூறாக இருந்தவர்கள் இன்று விலகுவார்கள். இன்று இனிய நாளாக அமைய இன்று முருகன் புகழ் பாட வேண்டும். முருகன் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மறதி அதிகரிக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கலாம். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு விரயம் உண்டு. உடன் இருப்பவர்களாலும் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கலாம். வீண் விரயங்களும் உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்வதே நல்லது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் விரயங்கள் கூடும் என்பதால் விழிப்புணர்ச்சி தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். இன்று கார்த்திகை விரதம். அதிகாலையிலேயே நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் முன்னேற்றத்தில் முதல் படிக்கு செல்லலாம். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். குருவின் பார்வை 2ல் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். இன்று நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். வக்ர குருவாக இருந்து பார்த்தாலும் குரு பார்வைக்கு பலன் உண்டு. எனவே பொது வாழ்விலே புகழ் கூடும். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கின்றது. பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று வந்து சேரும். நிர்வாகத் திறமை உங்களுக்கு பளிச்சிடும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்று நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது அடியெடுத்து வைத்திருப்பதனாலே நீங்கள் எதையும் செய்தால் உடனடியாக
யோசித்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் செய்யும் செயல்களில் சில இடர்பாடுகள் உங்களுக்கு வரலாம். இதை செய்தால் நன்மை கிடைக்குமா, எப்படி செய்வது என்பதை எல்லாம் முதலிலே ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். பணப்பிரச்சனையும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இடம் வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு உண்டு. கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும் என்றாலும் விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் வரலாம். கவனம் தேவை. கும்பராசினியர்களே, உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வசதியை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். கூட்டுக்கிரக யோகத்தின் அடிப்படையில் சனி சூரிய சேர்க்கை இருப்பதனாலே பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகலாம். திடீர் தனலாபம் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். இருப்பினும் இன்றைக்கு கார்த்திகை விரதம் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் முருகன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எலும்பு நரம்பு மூட்டு வலிகள் வரலாம். எதிரிகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருப்பார்கள். மறைமுக எதிர்ப்புகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். இருந்தாலும் ராசிநாதன் குரு என்பதனாலே ஒரு சில காரியங்களில் அவர்களால் இடையூறுகள் வரலாம். தடைகளை மீறி நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் குரு வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு அவசியம் தேவை. இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபடலாம். அது மட்டுமல்ல, நவகிரகத்தில் உள்ள குரு தென்முக கடவுளாக விளங்கும் தட்சிணாமூர்த்தி போன்றவற்றையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலமே உங்கள் இன்னல்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். பொதுவாக இன்று மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சி பயணமாகவும் அமையும், ஆதாயம் தருவதாகவும் அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.